இன்றைக்கி காலையில் 7 மணி போல் நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நம்ம ஃப்ரெண்டோட காட்டுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி தான் நம்ம ஃப்ரெண்டோட காட்டில் கடலைப்பருப்பு விதைக்கிறாங்க. இப்போ தான் கடலைப்பருப்பு விதைக்கிறதுக்கு சரியான நேரம் கூட சொல்லலாம். ஏன்னா நல்ல மழை பெஞ்சு இந்த மண் எல்லாம் நல்ல ஈரப்பதமாக இருக்குது. இப்போ விதைச்சாதான் கரெக்டாக 3 நாளைக்கிட்ட இந்த பருப்பு எல்லாம் நல்லா முளைப்பெடுக்க ஆரம்பிச்சிடும். பார்த்தாலே தெரியுதுல, இப்போ தான் கடலைப்பருப்பு விதைக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த முழு காடைக்கு விதைச்சி முடிக்க கிட்டத்தட்ட 10 மணிக்கிட்ட ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பருப்பு என்ன ஆகும்னா 3 மாதம் கழிச்சிட்டு இந்த பருப்பெல்லாம் நல்லா விளைஞ்சி வந்துடும். அதை என்ன செய்வாங்கன்னா அறுவடைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த மாடு வச்சு உழுதுட்டு இருக்க இதுக்கு பேர் தான் கலப்பைன்னு சொல்லுவாங்க. இந்த கலப்பை வச்சு உழுதுட்டு போயிட்டு இருக்கும்போதே பின்னாடியே பருப்பு போட்டுட்டே வருவாங்க. இப்போ இந்த பருப்பு என்ன ஆகும்னா மேலே நிற்கும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே உழுகும்போது இந்த பருப்பு கீழே போயிட்டு அது கீழே இருக்க மண் மேலே வந்துடும். இதுதான் கடலைப்பருப்பு விதைக்கிறதுக்கு சரியான ப்ராசஸ்ன்னு கூட சொல்லலாம்.